தாய்ப்பான மணமணக்குது கொல்லவச்சத்தம் போட்டுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு உப்பு மூட தூக்கிக்கிட்டு குட்டி கரணம் போட்டுக்கிட்டு கொல்லவச்சத்தம் போட்டுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு உப்பு மூட தூக்கிக்கிட்டு குட்டி கரணம் போட்டுக்கிட்டு பயவரப்புல நண்டு முடிச்சு சுட்டு தின்னதோ பயவரப்புல நண்டு முடிச்சு சுட்டு தின்னதோட குட்டியாட ஆட்டுமடியில பால் குடிச்சதோ நான் குட்டியாட ஆட்டுமடியிலே பால் குடிச்சதோ மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நனவு விரட்டுது ஓர் மண் வாசம் தாய்ப்பால மணமணக்குது ஐயனாரு சாமிய போல பாட்டு பாடி ஆட்டம் போட்டோம் அடுப்பு கறிய தேய்ச்சு பூடி தேசம் கூட சேர்ந்து ஓட்டோம் ஐயனாரு சாமிய போல பாட்டு பாடி ஆட்டம் போட்டோம் அடுப்பு கறிய தேய்ச்சு பூடி சேர்ந்து கூட வேஷம் போட்டோம் மாமே ஊரு சேர்ந்து நாங்க மாடு பிடிச்சதோ மாமே ஊரு போய் நாங்க மாடு பிடிச்சதோ அந்த மஞ்சள் தண்ணி மேல ஊத்தி வெட்டி நினைச்சதோ அந்த மஞ்சள் தண்ணி மேல ஊத்தி வேட்டி நினைச்சதோ மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நனவு வெட்டுது ஓர் மண் வாசம் தாய்ப்பால மணமணக்குது மேச்ச பொட்டல் காடு அடிச்சு ஆடு கெட்டி புல்லு கடலை காட்டு காணா குருவி கபடி ஆடு கம்மா அக்கறை மாடு மேச்ச பொட்டல் காடு அடிச்சு ஆடு கெட்டி புல்லு கடலை காட்டு காணா குருவி கபடி ஆடு கம்மா அக்கறை ஊரு விட்டு வேலை தேடி நானும் போயிட்டேன் ஊரு விட்டு வேலை தேடி நானும் போயிட்டேன் மண்ண போல ஒன்னையும் தானே நினைச்சு வாழுறே இந்த மண்ண போல ஒன்னையும் தானே நினைச்சு வாழுறே மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ளே நினைவு விரட்டுது ஒரு மண் வாசம் தாய்ப்பால மணமணக்குது ஒரு மண் வாசம் தாய்ப்பால மணமணக்குது ஒரு மண் வாசம் தாய்ப்பால மணமணக்குது விசில் வரக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதான் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறேன் பாரு. பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா, பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு
பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுன்னு சொன்னதுக்கு கை தட்டினியா இல்ல நான் வந்துட்டேன்னு சொல்லி கை தட்டினியா? பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம சொல்றோம். பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறோம். பயலுக்கு தண்ணி அடிக்கும் போது நீ போய் கட்டிங்க கேட்குற, அப்புறம் தூக்கி போட்டு வெதரில் மிதிச்சு விட்டா பெரிய ஆச்சத்தில் போய் படுக்கிற. என்னத்தை சொல்ல மயிரும். பெரிய மனுஷன் தன்மையை நம்மளையா கெடுத்துக்கிறான். நம்ம சின்ன பயலுக்கு காலித்தனம் பண்ணாலும் கண்டிச்சுட்டு போயிடணும். அது அந்த காலத்தில் இருந்துச்சுப்பா. ஹலோ எக்கோ வச்சு சார் போய் இன்னொரு ஏத்து இந்த இருக்க ஆளு கூட இங்கே வாங்கலை, மொத்தமாக அதில் படுங்க, கொசு ஊற்றியை பொடிச்சு விடு. நாளை பொண்ணு நாட ஆரம்பிச்சுக்கணும். சரிதானப்போ? பெரிய மனுஷெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? வேற ஆள்கிட்ட இடமா? வணக்கம் இங்கே நான் உட்காரக்கூடாது. இதை சீக்கு, ஏன்னா மருதமணி சூத்து ஊற்றி வருவேன், தூக்கி அங்கே அடிப்பேன், மேலே பிசிறு பட்டேன். என்ன சொல்லக்கூடாதுங்கய்யா. இந்த மேடையை ரெண்டாக்காம போக மாட்டோம். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு பிரண்டையப்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு பிரண்டையப்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. சூத்தியம்பட்டியில ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. சூத்தியம்பட்டியில வந்து ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. பார்க்கலை நினைச்சியோ? யார் யாரு என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். டோட்டல் சங்கத்துல கிரிட்டிக்கல் பார்க்கணும்னா எம்கே இருந்தேன். ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே, ஆடரந்த கூட்டத்தில நன்னானே. என்ன வாரன்னு அதை மட்டும் பாடுறா வெண்ணமேனே. அப்படியே போட்டு கொணர்த்தேன். என்ன கொணர்த்த இடிப்பேன் புளிகிற மாதிரி. இல்லண்ணே தொண்டையில கொஞ்சம் கிச்சு கிச்சுண்ணே. அப்ப என்ன பண்ணலாம் பாடுவியா? வேற புருன்னு நோண்டிக்கிட்டு. மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம். ஒரு பெட்டிக்காரன் அரை விழுந்துட்டு இந்த ஊர்நிலை விழுந்து ஓட போனேன். அப்ப ஊர்நிலை தண்ணி இல்லனே. என்னடா எனக்கே வரி மறந்து வச்சாரா? மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம். அட மாமதுரை என் சொக்கலிங்கம், அட மாமதுரை சொக்கலிங்கம். தானா முளைத்தலிங்கம், தானா முளைத்தலிங்கம். அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. அவன் பெரிய கோடாங்கி மயன். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. எங்க அப்பத்தா விட்டு 2 ஆள் ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு. எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு நட்டு கொண்டு விட்டு கொலகாசில போ. எனக்கு அவவார பொழுதடைஞ்சு வேதனைப்பட்டு, அவவாரா பொழுதடைஞ்சு வேதனைப்பட்டு. வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிளட்டு பையன், வீட்டுல சும்மா 100 நாள் பார்த்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன் இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து அக்குல. ஆளுமா டோலுமா கட்டி மாளுமோ. கூட்டரப்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரப்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரப்ப கூடிருச்சு நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டத்தில
மத்தியில ஏழலமா போய் எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ ஒரு ரெண்டு ரச்சு பரண்டையா வட்டி தாய் உள்ளையா ஒரு ரெண்டு நன்றி 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 இருக்க 10 பேர் தான் நாடகம் பார்க்க வந்த ஆளு மாதிரி கைதட்டுறேன். சைடில் இருக்க ஆளு கூட ரேஸ் வண்டி பார்க்க வந்த ஆளுங்களா கைதட்ட எக்கோ வேணாம், கட் பண்ணிருங்க. நான் பாட்டு பாடம் மட்டும் போடு. அது வரைக்கும் கையை இங்கே வந்துச்சுன்னா மணிக்கூட்டோட ஓடிச்சுக்கணும். அருமையான மைச்சட்டு உண்மையிலேயே. இந்த இதுதானப்பா சந்தியா சந்தியா சம்மதம் தந்தியா நக்கல் பண்றேன். அவன் அறவேன் தம்பி காட்டி கொடுத்து போடுவேன். பாட்டுனே உலக்கமாறு பெட்டிக்காரன் மாதிரியாடா இருக்க வர வர பெருச்சாலி கண்ணி வைக்கிற மாதிரி. அவன் மூஞ்சியை பாருந்தா இவன் இப்படி மருதமணி உள்ள அவனுக்கு உங்களை வச்சுட்டு இந்த நாடகம் நடத்தி காசை வாங்கிட்டு போய் ஏழை வலையை காப்பாற்ற மயத்தை பிடுங்கின மாதிரி. பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பாசம் எங்கே இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தமிழன் இருந்தேன். அதே மாதிரி அடுத்தவனை வாழை பொறுக்காதவனும் தமிழன் தான். ஏற்றுவேன் இறக்கி விட்டுருவேன். வால் டிப்பு மாதிரி தான். என்கிட்ட அவசரப்பட்டு கை தட்டினீங்கன்னா அப்புறம் பேசாமல் மூஞ்சின்னு வந்து தான் அசிங்கப்படுத்தி விட்டார் எம்கேன்னு சொல்லக்கூடாது. இதே உண்மை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊரில் ஒருத்தர் 5 மாடி கட்டடம் கட்டுறாருன்னா பக்கத்து வீட்டுக்கார வேமா வந்து எத்தனை மாடியில் கட்டுற? 5 மாடி கட்டுறேன்னு கடனை உடனே வாங்கி கட்டுறேன். 10 பைசா வட்டின்ட்டாங்க. 7 மாடி கட்டுறேன், நான் ஒரு 10 லட்சம் தரேன் சொல்லுவானாக்கா. நீ கட்ட கட்ட செய்வனை வச்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி போகும்போதே பார்ப்பேன். சென்ட்ரிங் போடுறியா இருடா உன்னை குட்டியை சோற ஆக்கலை நான் ஒரு தகப்பனுக்கு பறக்கலை. இந்த உலகம் அப்படி உலகம். அதே மாதிரி பொம்பளையால் அப்படித்தான் கலை. அதுக்கு மசுர் இருக்காது. அடுத்த பொம்பளை மசுர் வச்ச பொம்பளையை பூரா போகிறான் போடும். அவளுக்கு பாரடி தரைக்கு தொங்குது மசுர். அந்த காளியாத்த அந்த மசுரை கேட்கட்டான். காளியாத்த என்ன டோப்பு முடியா வைக்குது?
எது எப்படி இருந்தாலும் இந்த இருக்கிற காலம் கொஞ்ச காலம். அதில் நீங்கள்லாம் சாதி மதம் அப்பாற்பட்டது அந்த தமிழ். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னா அவர் தான் நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த். கைதட்டினால்தான் சொல்லியிருப்பேன் விஜயகாந்தை பார்த்து. மூஞ்சி வீங்கி இருக்கு, தண்ணியை போட்டு தான் பேசுகிறாருன்னு எல்லாத்தையும் சொன்னான். எப்போ பார்த்தாலும் போதில் தான் திரிவாருன்னு சொன்னான். அவரால் பேசும் சக்தி இழந்து விட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த நல்ல மனுஷனை இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தமிழ்நாடு நல்ல மனிதர்களை பூராமே இழந்து கொண்டு வாடுது. நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்போ தெரியும்? ஏன் தண்ணி அடிக்கும்போது தெரிஞ்சு போகும். செத்ததுக்கு அப்புறம் என்ன தண்ணியை அடிச்சாத்தேன் மாலை மாலை ஆளுவேன். ஏன் பெத்த அப்பையும் செத்து கிடைக்கேன் மயம் கிருன்னே இருந்தேன். தான் உங்கள் அப்பா வந்து பொம்பளை ஆள் காலில் விழுந்து அழுகுது, மயம்தா அப்படியே நிற்கிறேன். ஏன் 12 மணி ஆனால் கடை திறக்கலைன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். 12 மணி ஆனவனே ஒரு கோட்டரை போட்டவனே உடங்கட்டை ஏறுவேன், போய் ஐஸ் பெட்டில் விழுந்து படுக்கிறேன். காரணம், நாடே இன்னைக்கு மதுவில் இருக்கு. அரசாங்கம் அவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை அனுபவித்து விடுவன் தான் மனிதன். எதையுமே யாருமே எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஆள்லாம் இருந்தால் கை தூக்குங்கண்ணே. தம்பி டேய் இந்த சூடத்தை எடுத்துட்டு வாடா. காலையா பொய் சத்தியம் பண்ணிருந்தா வெட்டிடும், வடக்கணும். 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராமல் செஞ்சுட்டு போயிடும். அப்புறம் தான் இப்படி இழுச்சு நடந்து யார் இல்லை, எல்லாரும் தான் இருப்போம். ஒன்றை விட்டு ஒன்று தொடரணும். சரக்கு அடிக்கிறத விட நினச்சா சீரட்டை தொடரணும். சீரட்டை அடிக்கிற விட தொடஞ்சா கணேஜ் பயில தொடரணும். கணேஜ் பயில விட தொடஞ்சா பூளிப்பு வைக்கணும். பூளிப்பு வைக்கிற விட்டுட்டா மூக்கு பொடி போடணும். மூக்கு பொடியை போடுறத விட்டுட்டா வெத்தலை போடணும். எல்லா பழக்கம் இல்லாதவன் பொம்பளை விஷயத்தில் ரொம்ப ரோக்கராக இருக்கணும். சோழி முடிஞ்சு. இந்த மாதிரி கை தட்டுறாப்பில் எச்சு புத்தியத்தையும் தெரிவியோ இல்லை, இப்படி தட்டுற என்ன? ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த டிவி ராஜேந்திரன், சேத்துப்பாளை சோத்துப்பாளை டி வேலுமயில் மகன் டிவி ராஜேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். அவருடைய கலைக்குழு கைதட்டலாம் அவருக்கு. ஏன்னா வர வர இவ்வளோ தூரம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நிர்வாகம், எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற எல்லாம் இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு ஆள் ஓடணும். இந்த ஒரு முறம் தோப்பாகாது. நேற்று பார்த்தா மணப்பாறைக்கு அங்கிட்டு பார்த்தா சரியான கூட்டம். இது என்ன கூட்டம்? நேற்று நடத்தின 10,000 பேர்த்தோட. இன்றைக்கி நாடக கலையை திரும்பி பார்க்க வச்சது எம்கேஆரோ நாடக நடிகரோ கிடையாதுப்பா, யூடியூப் சேனல் தான். தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மை தானே பங்காளி? அப்போல்லாம் போய் ஒரு நடிகனை போய் 10 ஊரில் சொன்னாதான் தெரியும். கலிஜேரிலேருந்து ஒரு பப்புன்னு வந்தார் எம்கேஆர்னு, அந்தாலும் நல்லா நடிச்சாப்புல, அந்தால போடுங்க சொன்னாதான் 10 ஊருக்கு தெரியும். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கு பூரா அனுப்பிவிடக்கூடியது யூடியூப் சேனல். இந்த மாதிரி இடம் கிடைக்காம எங்கே ஏறி வரையான்னு நிறையா உறவுகள் நிற்கிறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் எங்கள் நாடகம் போடணும்னா ஒன்று ஆற்றுக்குள்ளே போடுங்க, இல்லைன்னா ராமேஸ்வரம் கடலில் போடுங்க. போட்டில் நீஞ்சிக்கிட்டே பார்க்கட்டும். இடம் பத்தலை, இடம் இல்லை, உன்னை வர சொல்லவே இல்லையே. ஆனால் அந்த நாடகத்துக்கு வரும்போது யார் யார் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பிய? 500,000 காலியாக இருக்கேன். அதில் இந்த ஓஜி வண்டியில் வர்ற ஆளுக்கு தான் அதிக செலவு. என்ன அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். சரக்கு வாங்கிட்ட சொல்லுவேன், ஆம்பளைட்டு வாங்கிட்ட சொல்லுவேன், கப்பில் ஊற்ற சொல்லுவேன். வாந்தி எடுத்தால் கூட இவன் அலசணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டா முண்டை நடந்து ஒரு ரூடு தெரியாதே. அதே மாதிரி கூட்டத்துக்குள்ளே நாடகம் பார்க்குறதோட அந்த கூட்டிகிட்டு வந்த மாதிரி பைக்கில் அவனைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மாதிரியா நகல்றானே, அவன் சூடு குடிச்சிக்கிட்டு நகல்வேன். எந்திரிச்சு போயிடுவானோ தான் அவன் டீ கடைக்கு போனால் இவனும் போவேன். என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். அவன் ஒன்றுக்கு இருந்தால் இவன் சும்மா காய்ச்சாது கையிலே தூக்கிட்டே நிற்கணும், இல்லாட்ட விட்டுட்டு போயிட்டா அப்படியே முழிப்பேன். விட்டுட்டு போயிட்டேன் இங்கே யாரை பார்த்தாலும் அவன். பொம்பளை ஆளுக்கெல்லாம் என்ன வேதனைன்னா, நம்ம விரிச்ச வாயை காணாமே, நம்ம விரிச்சவ நம்ம தரையில் உட்காந்துருக்கோம். இவன் எந்த காட்டு சக்காலத்தினே தெரியலையே. ஆனால் அதுகளையும் நீங்கள் சொல்ல முடியாதுதா. சொன்னீங்கன்னா நாளை பின்ன எண்ணெய் கத்தரிக்காய் தாளிக்கிறதுக்கு வாங்க முடியாது. அதனால் இரு. எல்லா பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறேன்,
உங்கள் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா உங்கள் கட்டிக்கிட்டு போகிறாரு பாருங்க புருஷன், அவர் தான். அவரை டெய்லி மஞ்சக்காப்பு சாத்தி 2 கிலோ சாம்பிராணியை கவட்டுக்குள்ளே போட்டு அண்ணே ஊசி போகாமல் இருக்க. ஓ வேலை மயிரை பாடுறா கண்டாளி மனை. என்ன பெரிய மதுரை முத்து காமெடி அப்படியே புலம் தள்ளிடுவேன். என்னைக்கும் அரை வாங்கிட்டு போகிறானா? உன் வீட்லேயே நீ உள்பாவோட துவைக்கிறது தெரியாதா? நடிக்கிற மயிருமே அப்படியே ரோசப்படுறாரு. என்ன நொன்னே? எந்த புருஷனாவது பொண்டாட்டி காலம் இது வரைக்கும் தொட்டதில் நீ சத்தியம் பண்ணு. நானும் தொட்டிருக்கேன் பொண்டாட்டி சரக்கு அடிக்கிற டைம். நீ எந்திரிச்சு அந்த 7ஆம் நம்பரில் போடுறான். சூடத்தை எடுத்துருவாங்க, சூடத்துனா இவன் தாண்டா ரொம்ப ரொம்ப ரோக்கராக இருந்திருக்கேன். மனைவி காலை தொட்டு கும்பிடாத ஆளாக இருக்கா? அதுலேயும் இந்த தண்ணி அடிக்கிற ஆள் கூட அங்கே போய் கெஞ்சுவேன். கையெல்லாம் ஆடிடும். காலையில் போய் புவனேஸ்வரி அவங்க உடனே என்ன 100 காசு ஏறிடுச்சா? அதுக்கு என்ன ஒரு 200 ரூபா கொடு. ஏன் உதறது? ஏன்னா குடியை யார் வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. குடிக்கிற ஆள் பக்கத்தில் 10 பேரை காவலுக்கு போடு, 10 ஏமாத்திட்டு போய் குடிச்சு விடுவேன். ஆனால் மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டுமே இந்த மதுவை ஒழிக்கும் ஆயுதம். நீங்க எல்லாரும் இந்த குடிக்கிற ஆள் ஊரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாருமே நல்லவர் தான், குடிக்கிற ஆள்லாம் கெட்டவன்னு சொல்லலை. இதை ஏன் எம்கேஆர் மேடைக்கு இந்த தண்ணியை பற்றியே பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அவ்வளோ தூரத்துக்கு கெட்டு சீரழிஞ்சு கேவலப்பட்டு நின்றேன். நல்ல நல்ல உறவுகளை இழக்க வேண்டும். பெத்த தாய் தேவப்பட்ட கண்ணீர் வடிப்பாங்க. எங்கள் அம்மாலாம் முத்துவல்லி அது பேர் படிக்கலை. இவனை எதுக்கு பெத்தமுன்னு தலையில் அடிச்சு எங்கள் அப்பாலாம் வோல்டேஜில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். தண்ணியை போட்டு ரொம்ப திடுறேன். ஆனால் குடியை விட்டேன். இன்னைக்கு எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்கிறேன். அதனால் நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. திருப்பி இந்த உறவுகள்லாம் கிடைக்காது. உண்மைதான பங்காளி? சூத்தியம்பட்டிய உறவுகள் எங்கே போனாலும் வந்துடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை மறக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை அத்தனை பேர் பாதங்களை தொட்டு எம்கேஆரையும் இரவு வணக்கம். இந்த எங்கிட்ட இருக்க ஆளு இப்போ விழுந்து அரைக்க போகிறேன். நீ நிற்கிற சீர் எனக்கு சரியில்லை. மருதமணி வரும்போது இப்படி லப்புனானே நீ இப்படின்ட்டுவேன். மொத்தமாக சரிய வேண்டியதே சேச்சி வச்சு கொண்டு போய் அங்கே தள்ளிடுவேன். அதனால எல்லா பேருமே நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும். எப்படி வாழணும்னா இந்த தீய பழக்கத்தை விட்டு, இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறந்த தமிழக மண்ணுக்கும் உன் குடும்பத்துக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கும் புண்ணியம் என்று செய்து நல்ல பிள்ளை என்று பேர் வாங்கினாலே அதுதான் சிறந்த மயனுக்கு அழகு, மகளுக்கு. வெளிநாட்டில் ஊரா ஆம்பளையும் பொம்பளையும் தண்ணி அடிக்கிறாங்க. டவுசர் தான். நான் சிங்கப்பூர் போனேன், டவுசரை போட்டுட்டு வந்தேன். நான் கூட கபடி பிள்ளையாரன்றேன். அது பொம்பளை பிள்ளை தெரிய மாட்டேங்குது. சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேன். நான் போகும்போது இங்கே மதுரை ஏர்போர்ட்டு, இங்கே பூரா தமிழ் ஆள், பூரா ரசிகர். எம்கேஆர் எங்கே ஓடிய? சிங்கப்பூர் போகிறேன். சரின்னு சங் கூத்திட்டேன். அங்கே போகும்போது பிளேட்டில் நான் சொல்கிறேன், அண்ணே சிங்கப்பூர் நான் வந்ததில்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொன்னோம். ஒரு 10 தமிழையும் போனேன், பின்னாடியே போனேன். அந்த சிங்கப்பூருக்காரன் என்ன பண்ணிவிட்டேன், என்னடா தாலி ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கானே, நான் விடலை, இசஃபா விஷம் அப்படின்ட்டேன். நான் பதட்டத்தில் மலேசியா விசாவை தூக்கி காட்டிட்டேன். அப்படின்ட்டேன். ஒன்றுக்கு வந்துட்டு வர சொல்கிறேன்னு போகிறேன். ஒரு ரூமில் ஓடி போட்டாங்க என்னைய. அப்போத்தான் நினச்சேன், படிக்காது எவ்வளோ வேதனைன்னு. எல்லா குழந்தைகளும் நல்லா படிங்கத்தான். நானாக படிக்கலை. என்னெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஓத்தாங்கம்மான்னு கமெண்ட் பண்ணுவாங்க, நன்றின்னு ஓட்டு விடுவேன். படிக்கலை. எங்கள் அம்மாட்ட வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஓடி போய் ரேங்க் கார்டை காட்டுவேன். அம்மா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னுவேன். எங்கள் அம்மாவுக்கு பாஸ் எது ஃபெயிலுன்னு தெரியாது. என்னை பார்த்தா, ராசா அந்த கலிசரி காலி முனியே உன்னைய காக்கணும், நெதான் நீ ஃபெயில் ஆகணும், ஆத்தா உனக்கு கொலக்கட்டை சுட்டு கொடுக்கணும், முட்டை வாங்கினதுக்கு. இப்போத்தே எங்கள் அம்மாவுக்கே தெரியும். ஏன்னா பேரம்பேத்திய ஊரா ரேங்க் வாங்கிட்டு போதில்ல. அது சொல்லுங்க, உங்கள் அப்பா எப்படி தாண்டா என்னை ஏமாத்தினேன். கடைசி வரைக்கும் முட்டைன்னு பள்ளிக்கூடத்தில் நாம் இப்போல்லாம் யாராவது பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரை அடிக்க முடியுமா? முடியாது.
10 மணிக்கு காலையில் வாத்தியாரை அடித்தாருன்னா அவர் கிரகம் பிடிச்ச ஆட்டுன்னு அர்த்தம். மாயன் உடனே செல்ல எடுத்து மெசேஜ் பண்ணிடுவேன், வாத்தியார் என்னை புலந்து விட்டான். அப்பா ஒரு 60 பேரோட அருவாக்கம்போடு வரவும். உங்கள் அப்பா வேலுக்கம்போடு வருகிறேன். வாத்தியார் எங்கிட்டு இருக்கான்? வாத்தியார் ஒன்றுக்கு இருக்க வெளியே வந்திருக்கான், இந்த புலந்து விடுகிறேன். வாத்தியார் உறவு மெயின் கேட்டில் வர்றதில்ல, புளிய மரத்தில் தப்பி பேண்ட்டுலாம் கிழிஞ்சு பிள்ளைகளை கிளப்பத்தே ஆத்தாமா இருக்க கஷ்டப்படுவிய. ஒரு மஞ்சள் வேணும் வரும், 2 இட்லியை பிணைஞ்சு அவங்க அம்மா ஊட்டும். சுச்சு சுச்சு பள்ளிக்கூடம் போவையெல்லாம் அவன் போக மாட்டேன். என்னை பார்த்தா ராசா போவையெல்லாம் 5 நாதன், அப்புறம் லீவு விட்டுருவாங்கலாம், நம்ம ஆச்சி வீட்டுக்கு போவோம்மா, சரின்னு ஊட்டி விட்டு வண்டியில் தள்ளி விட்டுருவேன். இப்போ வாத்தியார் பொண்டாட்டி அது இட்லியை விட்டுது. வாத்தியார் சுச்சு சுச்சு நீங்கள் பள்ளிக்கூடம் போவீங்களாம். வாத்தியார் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அடிக்கிறாங்க, செட்டு சேர்ந்து அடிக்கிறாங்க. டேய் அப்புறம் படிப்பு மசலியாட வர அடியாத பிள்ளை படியாது. எங்கள் வாத்தியாரெலாம் இப்போ என்ன கம்பு தள்ளி உலக்கே தூக்கிட்டு வந்து அடிப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுடா சார் ஒன்றுக்குன்னு கேட்டேன், ஒரு 4 அடி அடித்தேன் அந்த ஆள். வாத்தியார் எதுக்கு என்னை அடித்த? பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அந்த கோபத்தை ஏன்ட்டு அடித்தேன். ஆனால் அப்போ நான் பரீட்சையில் பூரா வாங்குற மார்க்கு நீ என்ன மார்க்கு, அதெல்லாம் நல்லா படிப்பேன்டா. அப்போத்தான் ரேங்கார்டு திருத்துற நேரம், பரீட்சை பேப்பரா. எங்கள் வாத்தியார் ரொம்ப அடிப்பார். ஒவ்வொரு ஆளாக பரீட்சை பேப்பரை திருத்தி கூப்பிட்றார். அசோக் ஒருத்தர் எந்திரிச்சேன், என் கிளாஸ் மட்டும். ஐயா எத்தனை மார்க்? 22. 3 விட்டார். 22 உட்காரா. அடுத்து வேலுமுருகன் அவன் வந்தேன். எத்தனை மார்க்? 13 சார். அவனுக்கு ஒரு 12.5. அடுத்து கதிரேசன் அப்படின்ட்டாரு. எத்தனை மார்க்? 6 சார். அவனுக்கு எத்து வெதறலாம். ஆனால் தலைவன் முட்டை. என்னண்ணே சொல்ற? மூடிக்கிட்டு இல்லடா முட்டை. என்ன அப்புறம் என்ன சொல்றேன்னா இதில் என்ன இருக்கு? 0 ஐ முட்டை. ஆனால் நான் சாதாரண ஆள் கிடையாது. வாத்தியார் ராதாகிருஷ்ணான்டாரு. சட்டையெல்லாம் இன் பண்ணி எத்தனை மார்க்குண்டாரு? 0 ஐயாண்டே. என்னைய ஒரு 7 நாளோ 8 நாளோ அடிச்சாருன்னு தெரியல. டைரி எடுத்துட்டு வா. டைரியில் குறிச்சு வச்சிருக்கியான்னு? குறிச்சுட்டான்டா கிடமாடு மேட்சே மாதிரி. ஏன்னா அப்படிலாம் படித்து கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த ஊரில் எத்தனை பேர் என்ன படித்தாலும் யாருக்கும் தெரியாது. இந்த படிக்காத எம்கேஆரை உலகம் பூரா தெரியும். படிக்காத ஆளுகள்லாம் அதுக்காக மேதையிலையும் சொல்ல முடியாது. வாங்களேன் சிக்கிருச்சு. பசு 8 ஆளுக்கு தானா? பசு 8 ஆளுக்கு தான் வருமா? உள்ள உட்காருங்க. இந்த மாதிரி இவர் யாரு? ஊர் முக்கியஸ்தரா? யாருக்கு தெரியும்? எக்கோ ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 5000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 11 பேத்த வேலைக்கு வச்சிருந்தேன். புதுக்கோட்டையில இருந்த அறந்தாங்கி மெயின் ரோட்டுல இடம் தீயா ஒரு மாசத்துக்கு ஒரு ரேட்டு ஏறுதுன்னு 35 ஏக்கரை போட்டு வச்சிருந்தேன். சரி ஒருவேளை மண்ணு கை கொடுக்கலன்னா பொன்னாருக்க நகை கை கொடுக்கும்னு பொண்டாட்டி பிள்ளைக்காக 350 நகை சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன். ஐபோன் செல்லு 3 வச்சிருந்தேன். இதெல்லாம் பாதுகாக்க நமக்கு பாடிக்காடு வேணும்னு ஒரு 15 வெத்த தண்ணி போட்டு கூடைய சேர்த்து வச்சிருந்தேன். சரி இந்த இரவானா மண்டை காயுதே, பொண்டாட்டி வேற அம்மா வீட்டுக்கு போய் தொலைச்சிடறாளேன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையில 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிரு 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரஜ நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல யார் கேட்கல முதல்ல நானும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி வண்டியை எடுத்துக்கிட்டு அலைஞ்சதை எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் 100 நாள் காஜ புடுங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் 100 நாள் காசை வச்சு கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு ஒரு நாளைக்கு பைனான்ஸை பொறுத்து தான் சரக்கு கோல்டியா வாங்க முடியும் எல்லாத்தையும் அடிச்சுட்டேன் உடலும் தாண்டா வெந்தது அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத சொந்த பந்தம் பழகின நண்பர்கள் எல்லாம் தேவையில்லை 4 மணிக்கெல்லாம் கப்பு சைடிச்சு சரக்கு மட்டும் இருந்தா போதும் கஞ்சி கூட தேவையில்லைன்னு 20 வருஷமா குடிச்சுக்கிட்டு திரிஞ்ச ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷமிதடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல ஓட்டுன வத்திய விட்டு கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு கடனுக்கு ரூபா வாங்கி பல நாள் குடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து வாழ்ந்து பேரு வாங்கின உத்தமர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போது முன்னே பிறவி என்பது ஒரு தடவை சும்மா உன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறவன் 7 பிறவின்னு சொல்லுவேன் அப்படி 7 பிறவின்னு சொன்னாலும் கூடத்துக்குள்ள இருந்தா நாராயணா உள்ள வா திண்டுக்கல் அல்வா கட்டி வச்சிருக்கேன் ஒரே பிறவிதான் இந்த பிறவியில் நீங்கள் எல்லாம் தாய் பிள்ளையோடு சொந்த பந்தத்தோடு சந்தோஷமா வாழணும் இந்த பாலா போன குடிய விட்டு இது நல்ல மனிதர்களுக்கு பூரா நல்ல பாட்டுன்னு தோணும் லேஜா நினைச்சிட்டு வந்த ஆளுகளுக்கு பூரா இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுனேன் ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் பரவாயில்ல மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையா MKR அன்பாலயத்துக்காக வைத்தி கோயில் PSR கன்ஸ்ட்ரக்ஷன் MKP ஜல்லிக்கட்டு பேரவை MK பாண்டியன் சார்பாக 501 நன்கொடை வழங்கி பொன்னாடை போத்தி மகிழ்வித்த எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் நன்றி நன்றி எங்கள் அண்ணன் ஒரு ஆளுக்கு தான் தெரியுது என் தம்பி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கானே பெட்ரோலுக்கு என்ன ஆகும் கூட 2 அப்பண்டிஸ் வந்திருக்காங்க உளுந்த வடையே 70 திங்கணும்னு சொன்னானே அது ஒரு நாள் தான் உசுறு தம்பி இதில் சட்டி தச்சு போட்டுக்க சட்டி ஓடாமல் உட்காருவேன் என்ன பங்காளி அது யாரு ஏய் பேண்ட்டை டைட்டாக போட்டு வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கல
இது எங்கள் அண்ணன் மூத்தது பாவம். புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுகா கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை மறக்க முடியாது. ஆஹா என் உறவுகள், சாரி ப்ரோ, உங்களை நான் கவனிக்கலை. மாடுக்கு இந்த கண்ணு இங்கிட்டு போனதுனால கொத்தக்கோட்டை ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கு சென்றாலும் என்னுடைய அன்பாலயத்துக்கு நன்கொடை வாரி வழங்கக்கூடிய கல்யாணிபுரம் கொத்தக்கோட்டை ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. 1001 நன்கொடை கொடுத்த அந்த உறவுக்கு நன்றி நன்றி. அந்த ஐயா வயசான ஐயா இருக்காரு பாவம், யாராவது ஒரு சேர் கொடுங்களேன். அந்த கம்பு ஊண்டிக்கிட்டு இருக்கார், அதெல்லாம் யார் கேட்குறா? வயசான ஆளுக்கெல்லாம் நம்ம இளவட்ட பையெல்லாம் பஜியில் இடம் கொடுக்குறதில்ல. வயசு பிள்ளை சொல்லட்டும், ஹலோ எக்ஸஸ் மீ சீட்டு கிடைக்குமா அப்படின்னா சீட்டே பேத்துருவேன். ஃபேனரு வெற்றும்ப கொண்டு வந்து பேத்து காலம் அப்படி கலிகாலம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பெத்ததாகி சொல்ல கேட்குறதுக்கு ஆள் இல்லை. லவ்வர் பேசும்போது வீடியோ காலில் பைக்கில் 100ல் போனாலும் என்னடா தங்கம் சொல்கிறேன், நல்ல முகத்தை காமிடான்னு புதுக்கோட்டைக்கு போகிறவன் திருப்பத்தூர் போயிட்டேன். அங்கேருந்து ரிவல்ஜியில் வந்து இந்த உலகம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காதலிக்காத மனிதர் யாரும் இல்லை. காதலிப்பது தவறென்று சொல்லி 350 கிலோமீட்டர் நான் வரவில்லை. காதல் செய்யுங்க, மனதும் ஒத்து போனால் மகிழ்ச்சி உண்டு. அதுதான் உண்மையான காதல். அந்த காதலிக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் சம்மதத்தோடு திருமணம் செய்யுங்க. என்ன பெத்த தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு இல்லையே. மண்டபம் பிடிச்சி ஏசிக்குள்ளியாக படுத்துக்கிறந்தாங்க கிடையாது. கிழிஞ்ச தட்டி மை செட்டு கூட 2 கொள்ளாதேன் அப்படின்னு அவ்வளோதான் கேட்கும். அதுக்குள்ளேயே ஐயர்லாம் கிடையாது. ஐயர் வந்து யாக வளர்த்து செங்கக்கல்லை அடுக்கி 1 மணி நேரம் சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு கண்ணீர் ஊரா வந்து அப்படிலாம் கிடையாது. ஊர்லேருந்து பெரிய ஆள் வருவார், நாட்டாமல் அம்பலார் வருவாங்க, தாலி எடுத்து கொடுத்து சாமியை 2 குதிப்பார். கருப்பையும் காப்பாற்றாண்டா கட்டினதுக்கப்புறம் ஒரு பாய் தலானையை கொடுங்க, போங்கடா உள்ளே போங்கடா, போய் எப்படியா சென்னை ஆக்கிட்டு வாடா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் வாடா அப்படின்ட்டு அனுப்பிவிடுவார். அப்படி போயிட்டு அப்படி வந்தாங்க. அதுக்குத்தான் அண்ணன் திரைப்பட நடிகர் MKR ராதாகிருஷ்ணன் நடத்தும் அன்பாலயத்திற்கு உதவி தொகையாக சினையக்குடி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வழங்கும் உதவித்தொகை ரூபாய் 3500 வழங்கிய சினையக்குடி இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. இந்த 4 வீடு ஐபேஜில் திறக்கணும், 2 வீடு தளம் போட்டாச்சு. என்ன எல்லாரும் நக்கலாக சிரிக்கிறீங்களே, என்ன தெரியாதோ? ஆமாம், கதவு எல்லாம் வந்துருச்சு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 4 வீடு என கட்டளத்தா எல்லாம் சிரிக்காதியே. வீடு இல்லாதவங்களுக்கு, அதில் கண்ணு தெரியாத குடும்பம்லாம் இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் பேசுகிறது பூரா நகைச்சுவை. என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நான் தண்ணி அடித்த காலத்தில் மானாமதுரில் போயிட்டு இருக்கும்போது தாயமங்கலம் பக்கத்தில் எங்கள் ஊர் செம்மண்ணில் கரையில் பிரட்டி விட்டுருச்சு. அரைச்சி மூஞ்சிலாம் அரைச்சி பிடிச்சி என் பொண்டாடிக்கு போன் அடிக்கிறேன், அடியாய் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன்டி அப்படின்ட்டு. காலையிலே காமெடி பண்ணாத வாயா, சீரியஸாக சொன்னால் கூட அது சிரிப்பாக மாறிடும். ஏன்னா இந்த பார்த்தியா டவுசரை கழட்டிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறானா, என்ன பண்ணுறேன் ஓசு கப்ளிங் என்ன வெம்பாட்டுக்கு எழுந்திரிச்சேன், உதறினேன். ஒருவேளை மூட்டம் போடுறானா, என்ன பண்ணுறேன், எதுக்கு உதறினேன்? சித்தரும்பா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யணியே, நல்வாக்கு நீ கூறையா, நான் அப்துல் கலாமை பார்த்துடுவேன். எங்க பேக்கரம்பு மண்ணுதாயா, அவர் பிறந்த ஊரு சொந்த ஊரா. என்ன நடவாசிக்கிற இது ஒண்ணு
சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா அட தென்பாண்டி அட புதுக்கோட்டை அட திருப்பத்தூர் அட சிவகங்கை அட மானாமதுரை அட பாத்தியனூர் அட பரம்பக்குடி அட வந்துருச்சு அட சந்திரகுடி ஒரு டோல்கட்டா அட 4 ரோடு நம்ம நேரா போனா அட பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அந்த இடது ஊரம் அட அப்துல் கலாம் அது பேய்க்கரம்பு ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வள்ளம் தந்தார் ஐயா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம் பின் மீது கணக்கே வேணா தமிழக மண் மீது புகழ்ந்து வேணா பின் மீது கனகேறினார் தமிழக பெண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் தங்க கலா சேர்த்து வச்ச சொத்து தானே இந்த தமிழனை தவிர அவருக்கு யாரும் இல்லை பொன்பான ஆசை இல்லை நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தா இப்படி ஒரு நல்ல மனிதன் இன்னும் பிறப்பாரா கிடையாது பூ நம்ம நாட்டுக்காக பேரு வாங்கின அட அப்துல் கலாம் ஐயா வாழ்கவே ரெண்டு பேரும் பிடிச்சி மீன் அரிக்க போறீங்களா இல்லை அளவு எடுக்கிறீங்களா வாங்க சரி அண்ணன் பேர் வேணாம் வேணாம் அண்ணன் வேணாம்ண்ணே இல்லை வேறு வேணாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தியே அதுதான் உண்மையான பாசம் ஏன்னா மேடைக்கு வெளியே பவுட்ரு போட்டு வந்துட்டேன்னா கோமாளித்தனத்தை விட்டு மாற மாட்டேன் ஏன்னா தன்னை அறியாமல் பேசுகிறவன் தான் கோமாளி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நான் எப்பயுமே பிறருக்கு இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு உதவி செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகணுன்ற ஒரே வெறித்தனம் இது விளம்பரம் அல்ல நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற சினிமா நடிகர் விளம்பரம் பண்ணுறாங்க நான் நீங்கள் கொடுத்த காசை வாங்கி கூத்தாடுற இந்த கோமாளி விளம்பரம் செய்வது தவறில்லை சரிதானே பங்காளி இந்த கூட்டத்தில் யாருமே எங்களுக்கு சொந்த வந்த இல்லை ஆத்தா உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆத்தாவுக்கும் சொல்கிறேன் தகப்பங்களும் சொல்கிறேன் பெத்த பிள்ளை இந்த சோத்துக்க சாப்பிட்டுக்கிட்டு படுத்து கிடக்கேன்னு சொல்லிட்டான்னா என்கிட்ட வந்துரு உனக்கு பெத்த பிள்ளையா நான் இருக்கேன் உன் மயம் செய்யாத அளவுக்கு நான் செய்வேன் சரிதானே யார் செய்கிறா நீங்கள் சொல்லுங்க இப்போ எல்லாருமே வந்து தாய் தப்பனை காப்பாற்றுறாங்களா கிடையாது இதில் என்னென்னா மருமக்க மாறு கூடத்தில் இருந்தால் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா நீ போகும்போது மாமியாவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து மாமியா போக்கிலே போயிடும் அதுக்கு புளிக்குழம்பு பிடிச்சுன்னா புளிக்குழம்பு வை அதுக்கு பிராய்லர் பிடிக்கலைன்னா பிராய்லர் எடுக்காத அதுக்கு ஒரு சீரியல் பார்த்துச்சுன்னா நீ அதே சீரியலை பார்த்துக்கிட்டே இரு என்னை எதுவும் சொல்லாமல் விடு வந்துட்டார் சுருண்டப்பட்டி கஸ்தூரி நகர் சின்னையா சேர்வை குடும்பத்தார் சார்பாக 501 வழங்கிய அந்த உறவுக்கு நன்றி வணக்கம் ஐயா வாங்கயா
என்ன தாளக்கார மருதமணி அன்னை மாதிரியே இருக்காராடா? இப்போ தாண்டா பார்க்குறேன், நான் கவனிக்கல. இல்லை முனி அடிச்சிருச்சு இங்கிட்டு இருந்து. பேர் சாந்தினே. சாந்தி என்ன பொம்பளை பேரா இருக்கு? சாந்தி ராஜனுக்கு சாந்தி சாந்தின்னு கூப்பிடுவோம். ஓ சாந்தி சாந்தி, எப்படியாவது கூப்பிடுங்க. ஓம் சாந்தி. நோட்டீஸை படிச்சுக்கிறோமா? படிக்கணே. நோட்டீஸ் படிக்கிற முன்னாடி கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிடுவோம். கருப்பேன், இந்த கருப்பேன் தமிழ்நாட்டுக்கு இந்த ஜாமி எப்படி வந்துச்சு? கருப்பேன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் அங்கங்கே கருப்பேன் இருக்கான். இதனுடைய உருவம் ஒன்று தான். அதனுடைய தமிழகத்தில் எல்லாருமே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டியே, அந்த கருப்பு இந்த கருப்புன்னு வந்துச்சு, கருப்பு அந்த கருப்புன்னு. ஆனால் இந்த கருப்பு எந்த நாட்டில் படந்துச்சு, எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? சார் போச்சு, நல்லா ஏற்றுங்க போ. ஹலோ, உண்மையான கருப்பே இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டக்குன்னு தவி ஆடி வந்துடும். அவன் அறந்தாங்கில் டீ சாப்பிட்டா கூட பேக்கரியில் கடன் சொல்லிட்டு ஓடியாந்துருவேன் ஆடி. அதே மாதிரி திமுருக்கு யாராவது தண்ணியை போட்டு ஆடினேன்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. கருப்பனா காளியாத்தானே கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேன், கையை காட்டுவேன். இன்னும் ரெண்டை ஊற்றுன்னு நான் என்ன செய்வேன்? அதே மாதிரி என்ன பொம்பளை ஒரு மாதிரியா நகலுதுங்க, பூரா ஜாமியார கோஷ்டியோ. ஆஹா, மாடு புடி மாடு சூப்பரு, ஒரு அண்டா, ஒரு சைக்கிள் இங்கே இருக்குங்க. கருப்பே இந்த ஊரில் தத்துரூமா இருந்தா வா, இல்லைன்னா சுணங்கினேன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கிறேன். ஹலோ, அமைதியாக இருங்க எல்லாருமே. இந்த வரியை கவனிச்சிங்கன்னா உங்களை அறியாமையே ஒன்றும் உடம்பு சிலுக்கும், இல்லை கண்ணீர் வரும். தம்பி ஹலோ ப்ரோ, பேசாம இரு, அதில் காலை பசிக்க புரியும். அப்புறம் ஹலோ, வடக்கே வளநாடு வாளி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அடையேழாயிரம் பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்செழி பருந்த மலையாள ஜீம. அது ஒரு புண்ணிய பூமி. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப எனக்கு பிள்ளை இல்லையே, என் ஜண்டாள பைய தெய்வமே, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா? அந்த அரசாட்சி செய்து வந்த அரசன் கதறி வாழக்கூடிய மலையாள நாடு. அப்ப அரசனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, இங்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தர்ம புண்ணியவானுக்கு ஒரு வாரிசு இல்லையே. மலையாள நாட்டு மக்க கலங்குது கதறுது. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க இந்த விஷயம் இந்த மலையாள நாட்டு அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய வாரிச குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே, நான் 60 பிள்ளைய விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குனேன். இந்த பிள்ளைய மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்த ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு என்று சொல்லி வீடு வீடாக போய் ஊட்டி ஊட்டி வளருது 60 பிள்ளையும். இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழி பருந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது, நாடு பத்தி எரியுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பஜில பட்டில வாட. மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இதுவரைக்கும் வராத பஞ்சம் வர காரணம் என்ன?
அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க பேச விடாம வாய கட்டுதுடா. அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா. அப்ப கோழி உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோழி உண்டு கோடாங்கி சொன்னானா, நல்லா இருந்த மலையாள ஜீம இன்னைக்கு பஞ்சத்துல பத்தி எரியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள்லாம் குறிகேட்டு வச்சிருக்கடா பச்சை வெத்தல. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? இன்னைக்கு 60 பிள்ளையா ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது புள்ளா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா மலையாள நாட்டை கருப்பு அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க கதறுது கண்கலங்குது மலையாள நாட்டு மக்க. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு ஒரு வெங்கல பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா என் கருப்பனை மலையாளத்தை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டியே மலையாள நாட்டை விட்டு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருதுடாக்கி நாட்டுக்கு ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி விரட்டுது. நான் வாரே ஒத்தையில. நான் தமிழ்நாட்டில நான் எந்த திசையில போய் உக்கார? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த அழகு மலை வனக்காட்ட 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாய் என் 18 படிகரம்பை வணங்கி ஆதி நாளையில எங்க ஐயாக்க உள்ள காலத்துல கலிசரி கம்மாயில உனக்கு 600 வருஷம் பட்ட சீமக்கருவ உடமறந்தாம் படுக்க என்னை என் நாடு புறம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனியையா முன்னாடி ஊத்து தண்ணி கலிசரி மந்தையில என்ன வத்தல. இங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தருன்னு என் ஜாமி. என்ன கடத்தலும் பொன்னர கொடியே சென்னையக்குடி கிராமத்தை சேர்ந்த பிரண்டையாவட்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் 22ஆம் ஆண்டு சந்தன காப்பு அபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையில் ஏஜ்வாஜா அசைச்சு நடிக்கக்கூடிய நாடகம் சரி வழி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயம்பட்டியை சேர்ந்த VS செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கோயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் வள்ளி பேசுகிற ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு குரல் இருக்கும், ஒரு நடிப்பு இருக்கும், ஒரு பேச்சு திறமை இருக்கும். ஆனால் வந்திருக்க வள்ளிக்கு அதிக திறமை இருக்குப்பா. என்ன சொல்றிய? என்ன சொல்கிறேன்? எதுக்கு எடுத்தாலும் என்னடா தர்த்தினி முடிச்சு தானம்மா பேசுகிற? என்னென்ன சொல்றிய? என்னென்ன சொல்லிவிட்டிய? என்னென்ன எங்களை துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ என்ன வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? ஆத்தா இப்போ இஞ்சில் எம்மாடா எறும் மாட்டு போல எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுட சுட சுட்டு வச்சால் 80 இட்லி, சோறு என்றால் 2 சிப்ப சோறு. ஆத்தி இந்த வத்தியாக கிளம்பிட்டேன். மறுபடியும் எறும்பு கடிச்ச மாதிரி ஆத்தின்டுவேன். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. இந்த இருக்கக்கூடிய இந்த குளத்துக்குள்ளே போய்
ஐர மீனை கச்சாவில் அரைச்சி பிடிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மல்லாக்கா படத்து கிடக்கும்போது 2 பயல விளையாண்டாங்க. அதில் ஒருத்தர் 2 ரூபா காசை தொலைச்சி விட்டேன். வாத்தாப்பெல்லாம் வந்து லைட் அடித்து தேடுறாங்க காசக்கான். அப்புறம் பார்த்தா இந்த நாரதர் வேஷம் போடுற ஆள் தொப்புளுக்குள்ளே கடந்து எடுத்தாங்க டெஸ்டர் வச்சு. அது அம்புட்டு பெருசானே இருந்துச்சு. ஏன் போய் அளந்துட்டு வாங்க போடா. எனது அன்பு மச்சான், எங்களது சொற்புற முரசு டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கார். 6 மணிக்கு கலையரசு, 7 மணிக்கு பொன்ராசு. எனது அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரிலே சிற்ப வேலை, ஒரு சிற்ப கலைஞர். பூ கட்டுறதும் சிற்ப வேலை தான். வாழ்த்துக்கள். பூ கட்டுற வேலை பார்த்தேன். இப்போ 2 மாடி கட்டுற அளவுக்கு பெட்டி வாசிக்கிறேன். வரும்போது ஆரம்பத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தோன்னே அண்ணே அண்ணே எம்கேஆர் அண்ணே அப்படின்ட்டேன். இப்போ வந்து நெய் தண்ணி கண்ணாடு இது டீ வச்சுருக்கியா எனக்கு கொஞ்சம் ஊற்றுன்றியா. சரி இவனாவது அப்படின்னா இந்த சூத்து ஊற்றிருக்கேன் பாரு மருதமணி. அவன் ஆரம்பத்தில் வரும்போது எங்கள் அண்ணன் சொன்னேன், எவ்வளோண்ணே சம்பளம்? 300 ரூபா கொடுத்தா கூட போதும்டா, பேர் வாங்கினா போதும்ட்டேன். இப்போ 4500 சம்பளம். அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒரு ஆள். என் டிரைவர் வந்து 2 பாயிண்டில் ஏசி வச்சா பின்னாடி இருந்து சொல்லுவேன், ஏய் காற்று வரல 4 வையின்ட்டுவேன். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை. வளர்ப்பு அப்படி. வளர்ப்பு யார் வளர்ப்பு? எம்கேஆர் வளர்ப்பு. மக்கள் நம்புறீங்களா? நல்ல கலைஞன் வந்து ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. தம்பி நீ பாடுற பாட்டில் எல்லாத்துக்கும் அப்படியே யூரின் வர்ற மாதிரி ஏதாவது. ஆமாம், பாடுற பாட்டுக்கு கைதட்டணும். கைதட்டினா 10 100 சேர்த்து தருவேன். வாங்கிட்டு போய் அப்பம் கட்டையில் அப்போ வாங்கிக்க. கம்பு கூட்டு அடிக்கிற ஃப்ரை கட்டை வாங்கிக்க. சட்டி 2 டிசைன் எடுத்துக்க. சட்டி கிடைக்கலண்ணே. அதே மாதிரி இவங்க கைதட்டலைன்னா இமிடியட்டாக இந்த பெட்டியை சுடுமாடை கூட்டி அப்படியே நேராக போனேன்னா புதுக்கோட்டை அங்குச்சாமி டீ கடைன்னு இருக்கு, நண்பன் தான். அவர் ஒரு பக்கம் உளுந்த விட தட்டி போடுவார். நீ ஒரு பக்கம் அப்பத்தை உருட்டி உருட்டி இப்படி பிடிக்கணும். ஏன்னா உன் கை கோண கை. கம்பு கூட்டில் வச்சு திரு, போலீஸ் கேஸ் ஆயிரும். அதோட தெருவில் தெரி. சரிண்ணே வா. ஏன்னா எல்லாத்துக்கும் சரிண்ணே. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எங்கே நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? ஹலோ. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நாடகத்தில் போட்டது தப்பு. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும், உன்ன காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லை என்ன பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லை என்ன காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் விழிச்ச பேரே உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா.
சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனா இரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்ன பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. நான் ஒரு இதுக்காக பேசுகிறோம். அவனை நல்ல பைய, ஒரு வெகுலியான பைய, அவனுக்கு இந்த நிலைமையா? அண்ணே தச்சனை வந்திருக்குண்ணே. என்ன சொன்னாலும் ஊத்துப்புறானடா. SEPM SPM எம் ராஜேஸ்வரி எர்த் மூவர்ஸ் அண்ட் டிப்பர்ஸ் எங்களிடம் JGP டிப்பர், ட்ரைட், ரோட்டர் வாடகைக்கு கிடைக்கும். மற்றும் தரமான செங்கல், மணல், ஜல்லி, அலனை தேவைக்கு உணவே அணுகவும். அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வைத்திய கோவில் எங்களது எம் ராஜேஸ்வரி எர்த் மூவர்ஸ் அண்ட் டிப்பர்ஸ் 201 புட்டு வச்சுக்கிட்டு 200 ரூபாய 200. நன்றி. எங்கே பார்த்த முதலாளி? வாங்க போ, இன்னும் ஒரு 800 ரூபா வாங்கு, ஆளை போடுறா. மிருதங்க சக்கரவர்த்தி, ஏன்னா அந்த ஸ்பீடு பவுலிங்க்கு அந்த ஸ்பின் தூசரா முறை கை கொடுக்குமா இந்த ஆடுகளத்திலே? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவான் கோடையடி குமரன், கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். கடைசியில் 2 அடியும் மட்டும் அழுத்தினார் பத்தியா. நாளைக்கு சீட்டு காசு கட்டணுமா? போடான்னு சொல்ல போக மாட்டேன். அது வாழ்த்துக்கள். சரியான கலைங்க. அதுதான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மடக்கு லத்தின் திவ்வுங்கண்டுங்கப்புன்னு அடிச்சு 10 பேர் எந்திரிச்சு, ஏய் அந்த மிருதங்காரன் நிப்பாட சொல்லப்பா, எரிச்ச மதுரை கலப்பாம சொன்ன உடனே இவங்க ஏனே வாசிக்கல எடுத்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்றதை விட 1 செகண்ட் வாய்ச்சி பேர் வாங்கினவாரு இந்த கலைஞன் நான் வாழ்த்துறேன். ஐடியா கிளாப்ஸ முடிஞ்சு. அதுக்காக அடுத்த வருஷம் சம்பளம் 4000 கேட்கக்கூடாது. பலவாத்தியம் இங்கே வாரு, வீட்டில் இருக்க எல்லா ஜாமான் அழுட்டு வந்துட்டேன். என்னைக்கு சாவியை கொண்டு வர போறியோ பிள்ளை ஊட்டிய தெருவில் படுக்க. இந்த வாரு கிளுகிழுப்பு, கொடை, மாவு ஜலிக்கிறது, போரிங் பவுட்ரு, அங்கிட்டு வாரு கிச் கார்டு, லூப்பு, சைக்கிள் பெல்லுன்னு, சைக்கிள் பெல்லு, சங்கு, என்னென்னமோ வச்சிருப்பாங்க. இவனோட எனக்கு எரிச்சலா. ஆனால் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணன் திறமையான கலைஞர். எத்தனை இசைக்கருவி இருந்தாலும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு சில பேர் எடுக்கிறதுக்குள்ளே பாட்டு முடிஞ்சு போகும். கஞ்சிராண்டிவே பார்த்தா கஞ்சி வச்சு ஆக்கி புரியா பாட்டேன். ஆனால் எல்லாம் ஒன்றே நான் வாழ்த்துறேன். யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்களே எங்கள் அண்ணனை கைதட்டு கொடுக்கலாம். நீ வாசிக்க வேணாம், எந்திரிச்சு போ, அவ்வளோ வாங்கிட்டேன்ல. இருந்தாலும் அண்ணே
இவங்க லேசா தலையாசிக்கிற மாதிரி நீ அடிக்கணும்னே. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர் சூப்பர் அண்ணே. வேண்டாம் வேண்டாம். இது என்னென்னா பொம்பளையாளுக்கெல்லாம் அத்தா அது என்னன்னு சொல்லுங்க. ஏர் பெண்ணு கிடையாது, ஏறாத பெண்ணு. இது என்னென்னா ஆத்தா இதை வச்சு நீங்கள் அதிரசம் முறுக்கு புளியலாம். மற்ற இடத்துல வாங்கினீங்கன்னா 2000 ரூபா, ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா 2 ரூபா தான். ஏன்னா அவன் சாம்பான் தன்னை விற்றுட்டு போனால் தெருவில் தெரியும். இதுதான் மோர்சிங். மோர்சிங்கிறது சாதாரண கிடையாது. ஆப்பிரிக்கா நாட்டில் இந்த பாம்பு கடிச்சுன்னா விஷம், ரத்தம் கக்கி செத்து போவாங்க. சிறுகாழி கோவிந்தராஜன் ஐயா பாடுகின்ற பாடலுக்கெல்லாம் இந்த கருவி இல்லாமல் அதிகமாக பாடியிருக்க மாட்டார். டியூன் டியூன்னு கேட்கும். இப்போ நீங்கள் இசைங்க, மக்கள் ரசிக்கட்டும். ஆளு கையால ஏன்னா அது கஷ்டமான ஒரு கருவி. இதெல்லாம் எல்லாரும் போய் இதே மாதிரி போய் மதுரையில் வாங்குவோம், புதுக்கோட்டில் வாங்குவோன்னு போய் சப்பிக்கிட்டு தெரிஞ்சுன்னு வைவேன். அப்புறம் காலம் ஃபுல்லாக பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்காம தான் உதடு வீங்கி பன்னிக்குட்டி மாதிரியே தெரியும். ஏன்னா பிளேடோட மோசமான ஷார்ப்பு அதில். இதை நீ கற்றுக்கிற போது மழுங்கிட்டு தான் கற்றுக்கிட்டேன். இல்லை ஷார்ப்போட கற்றுக்கிட்டேன், மழுங்கின பிளேடை வச்சு கற்றுக்கிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டியா? ஒரு 500 ரூபா ஓட்டுருப்பியா? வேறு ஏதாவது இருக்கானே?
செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். நேரம் 11:30. டிங் டங் டக். ஏமா சமசோய். இந்தா இவன் தாண்டா ட்ரெயினவே கெடுத்தவன். வேற ஏதாவது இருக்கா? அண்ணன் யானை கத்துதுண்ணே. இது மருதமணி விளையாடுற பொம்மை ட்ரெயின். இது ட்ரெயின் இல்லைடா, அழகர் கோயில் குட்டியான பசி கத்துது. வேற எதாவது வச்சிருக்கியா? வேற கை தட்டலாம். இசைக்கருவியும் வச்சுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு போனாலும் ஊரில் காசை வாங்கிடுவேன். அதை ஒழிக்காமல் வெளியே எடுத்து காமிச்சவாரு, நூலாம்படம் உடிக்காம. உனக்கு ஒரு கைதட்டு, வாழ்த்துக்கலங்க அண்ணே. அதற்கு அடுத்தபடியாக இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய அற்புதமான சீன் தாள கலைஞர் MM சாந்திராசன். ஆமாடா, சாந்திராசன். தாளம் அண்ட் சீன். போலீஸ் ரைடு நாளைக்கு என்னைய சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஓட்டக்கூடாது. கணேஷ் கோயில் மாதிரி இதுக்கு தடை போட்டிருக்காங்க. வெளியே எடுத்து இப்படிலாம் குத்தக்கூடாது, நைவா பண்ணணும். போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. போங்க செல்லாம், வார்ம் அப் பண்ணுங்க. அண்ணன் இன்னும் பிறந்த பல்லு முளைக்கலண்ணே. அப்போ ஊரில் கறி வச்சா மோந்து வாத்துட்டு தான் போக முடியுமா? பிறந்த பல்லு என்ன நெல் இல்லைன்னா பிளேடுகிட்ட கீறி விடு. அதையும் கீறி பார்த்தாச்சுண்ணே. எதில் விட்டு? வாயில. அதுக்கு தானே உன்னை ஓத்தாங்கன்னு வைறேன். திருந்த மாட்டேன் அந்த போண்டா மண்டை. மைசெட்டை முத சொல்லணும். இவ்வளோ வெட்ட வெளியில் இங்கே வர ஊர்னிக்குள்ளெல்லாம் கம்ப கட்டி பெரிய கஷ்டம் உண்மையிலேயே. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. உள்ளே வந்து பழு போட்டார். நான் இந்த இடத்துல பழு போட சொன்னேன், அதை பீஸ் ஆக்கிவிட்டேன். இப்போ ஒரு பழு போட்டிருக்கேன். மாட்டு தாவணியில் கக்கூசில் இருந்த மாதிரி இம்பிட்டுக்கானா. என் அன்பு உறவுகள், ஒளிவொலி ஸ்தாபனம் சந்தியா ஆடியோ உரிமையாளர் எம் பாலு வேளாங்குடி பட்டி சந்தியா. சந்தியா சந்தியா நாளைக்கு வந்து இந்த எந்த சுச்சின்னு தெரியாம அவனே தெரியாம பாரு. இது நைட்டி, எங்க ஊர் பக்கம் அது பேர் நைட்டி. ஆனா தட்டியில ஓட்டு கரையாம வச்சிரும்னு துணியை போட்டு உன் பேரம்புத்தி காலத்தில் பொழைச்சிக்கலாம்னு. நல்லா சிவகுமாரனே, நல்லா இந்த துணி எப்படா கரையும்? தட்டினா 4 வட்டம் போட்டால் மழை வெஞ்சா போயிரும்டா. மூங்கி கம்பு கரையாறிடும். அதே இன்னைக்கு சீனே நிறைய பேர் கட்டை விட்டு அடிச்சு வச்சிருக்கேன். சீனு இங்கே தான் துணியில் இருக்குது உண்மையிலேயே. வாழ்த்துக்கள் சாந்திமே. வேற என்ன? சாந்திராஜன். சாந்திராஜன். நன்றி நன்றி நன்றி. சாந்தி சாந்தி. இந்தா உனக்கு ஏற்ற ஆள் இப்போ வருவேன். அவன்கிட்ட பேசிடாத. பூனா சொன்னான்னு கேட்டு போடுவேன். லூசு பையன் அவன். மருதமணி தான் சொல்கிறேன். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு திறமை உண்டு. இப்போ நானாக முகப்பாவனை நிறையா காமிச்சு பாடிலாம் வச்சு கேட்டு என்னோடய வாய்ஸு தான் ப்ளஸ், எனக்கு குரல் தான் ப்ளஸ்ஸு. ஆனால் மருதமணி அண்ணன்ட்ட என்னென்னா முக காமெடி. வெளியே வந்தவனே உங்களை சிரிப்பு வரும். அப்படி ஒரு முக காமெடி யாருன்னா எங்கள் அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில மணித்துளியில் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ளை. அடாடாடாடாடா, நான் சொல்ல மாட்டேன். புரிச்சன் சண்டைக்கு வர நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எவையும் முண்டாட்டின்னு தெரியல. நானும் போன் அடித்து கேட்குறேன்னு சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு ப்ரோ, இது மட்டுமே தாலி 80 கிலோ. அத்தை தண்டியானே இருக்கு. சூட் கேஸை சொன்னேன்டா, நமக்கு தெரியாது. உன்னை புழக்க போது எனக்கு தெரியாது. ஆனால் குரல் வளம் அருமையான ஒரு பாடகி, அசிங்கம் பேசாத ஒரு நகைச்சுவை நடிகை, எனது சகோதரி தான்.
திருச்சி எக்ஸ்பிரஸ். நீ கொஞ்ச நேரம் பேசு, நான் ஒன்று சொல்றீங்க. அதே தெரியுதுல, முண்டை நோட்டீஸில் போட்டிருக்கலாம். அப்புறம் என்ன விஜயக்கா மைத்த புடுங்கனாக்கா. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமை. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, வளர்ச்சி பாப்போமா. எம்மா 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 அடங்கோப்பா. தம்பி மிஸ்டர் பெட்டிக்காரன் நீர் யானை அண்ணே, அந்த டான்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா வேணும்னே. கொஞ்சம் இப்படி வரைக்கல ஏட்டா முறகட்ட வேமேனே, சொந்த அக்கா வேணும்ன்றே. எம்மாடி தாடி ஒன்றா கணக்கு தாரி ஆடி. ஆமாம், அது பனியாரம் சுட்டு வச்சுக்க தின்ட்டு போ. ஏன்னா டான்ஸை கட்டி பிடிக்கிறேன் நீங்கள் லேசாக சொல்கிறீங்க. அதை சில பேர் எனக்கு ஃபோன் அடிச்சே கேட்குறேன், ஏன்னா டான்ஸை கட்டி பிடிக்கிறீங்களே, அப்போ ஒன்றும் செய்யாது, என்னடா செய்ய இல்லை முணுமுணுன்னு எதுவும் வராது, அந்த நேரம் மூடு வராதானே. ஆமாம், நான் நீக்குறக்காரன், தோல்லையே தொங்க போட்டு ஓசை தெரியாட்டா. இது படம் காட்சி, அவ்வளோதான். அதில் போட்டுக்கிட்டு நான் டவுசராக கழட்ட முடியும், அவ்வளோதான். இது வந்து நடிப்பு. நகைச்சுவை என்பது கற்பனை தான், உண்மை தானே. அன்னைக்கு ஒரு ஊர்வலம் உண்டுவேன், எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தாருன்ட்டுவேன், ஏதோ உங்களை சிரிக்க வைக்கணும், அதுதான். அதே மாதிரி இந்த நாடகத்தில் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் வேலை பார்க்குற பெண்கள் தான் உயர்ந்தவங்க. ஏன்னா நம்ம ஆம்பளை எப்படி வேணாலும் எங்கே வேணால் இருட்டுக்குள்ளே போகலாம். இந்த நாடகத்தில் நீங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து வர்றீங்களா, நம்ம மனைவிமாரெல்லாம் வருவாங்களா? நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் வராதுங்க, உள்ளூர் மக்கள் மட்டும் பார்ப்பாங்க பெண்கள்லாம். ஆனால் இந்த நாடக கலையில் உள்ள பெண்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்குற எம்கேஆர் தன்னுடைய மானத்தை பெரிதுபடுத்தாமல் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அதில் வரக்கூடிய இந்த நாடக சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குறேங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஒம்பளை நல்ல ஒம்பளை. நம்ம வாட்டுக்கு 50 மூடை சிமுண்டு ஏற்றினாலும் இழுக்கேன், கிரனேட்டு கல்லை ஏற்றினாலும் இழுக்கேன், நம்ம வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை வயக்காடு வேணால் உழுகலாம். ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தா ஒல்லியாக பொம்பளை பிள்ளைய போட்டுறாங்க, நான் கட்டி பிடிக்கிறேன் முறுமுறுன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு அப்படி கேட்க? எலும்பு முறிகிறதே. ஆனால் இந்த பிள்ளைகிட்ட மருதமணி பாய்ச்சா வலிக்காது. ஏன்னு ஏன்னு தொடையை தூக்கி போட்டுச்சுன்னா வெட்டி 2 நாளைக்கு ஆவி அடிச்சு கிடப்பேன், நெருங்க மாட்டான்டா. சரி சரி, உங்கள் வீடா? நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் பிரண்டையாபட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். கொஞ்சம் சாம்பார் மட்டும் வைக்கட்டும், சாம்பார் வச்சோன்னே இலை ஓடுவாங்க, சாப்பிட்டு. ஏன்னா இருக்க இங்கே ஏறிட்டில எல்லாரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே இருங்கப்போ, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த வாரேன். பட்டி ராஸ்கல் ஏறி உட்காந்துட்டு குக்கரியா திங்கிற. நாடக அமைப்பாளர் சோத்துப்பாலை டி வேல்மயில் மகன் டிவி ராஜேந்திரன், இருப்பிடம் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டை. இந்த நாடகம் மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் எங்களது புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற டி வேல்மயில் மகன் டிவி ராஜேந்திரன் என் அன்பு உறவை நாடுங்கள் நாடுங்கள் நாடுங்கள். ஏன்னா எங்களால் போன் எடுக்க முடியலை, என் நம்பருக்கு அடிச்சு விட்டு எடுக்கலைன்னா முருகனுக்கு போன் போகும், முருகன் அடித்து எடுக்கலைன்னா மருதமணிக்கு போன் போகும், மனுமணிக்கு அடித்து போன் எடுக்கலைன்னா கருப்பியாவுக்கு போகும். அவன் கருப்பியா என் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் பிஞ்சக்காடை பார்த்துட்டு 2 சால் அடிச்சுட்டே வருவேன். ரூட்டு கேட்டுட்டு அவனா மேப் போட்டு கொண்டு போனான்டா என்னைய மணப்பாறை உரத்துக்கு கொண்டு போயிட்டாங்கடா, பொன்னமராதிக்கு அங்கிட்டு. எனக்கு போன் அடிக்கிற ஆளு பூரா சின்ன பையன் போன் அடிக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு அடிச்சு விட்டு என்னப்பா அப்படின்ட்டு, எம்கேஆர் ஒரு சோக்கு சொல்லுனே, அதான் இது வராலடா
காரில் போகும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஏ எம்கேஆராயா அப்படின்னு. ஆமாம், நீ என்ன பெரிய மயிறு பார்ப்பனு சேவை செய்கிற மயத்தை பிடுங்குற, ஒரு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா? ஏன் நான் கேட்டேன், அண்ணே எதுங்க உதவி செய்யணுமா இல்லை நாடகம் பேசணுமா? ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் பண்ணியா? என்ன நாடகம் பேசணுமா இதை பண்ணணுமான்னு 1 மாதமாக அடிச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேன். சரிண்ணே எடுத்துட்டேனே, என்னண்ணே? சரி இது ஓ நம்பர் தானே? ஆமாண்ணே, சரி வை. செக் பண்ணுறதுக்காக அடிச்சிருக்கியா 1 மாதமா? அண்ணே நாடகத்தை நீங்கள் கேட்கலாம், கேட்குற முறை இருக்கு, இத்தனாம் தேதி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இப்போ பாரு, ஒரு சிலர்லாம் ஊர்லேருந்து ஃபோன் அடிச்சிருவாங்க. அண்ணே எம்கேஆர் அண்ணே. ஆமாண்ணே, நம்ம ஊர் பொண்ணு வருஷங்க ஆம்பளை கிம்பளை இலவட்ட பையன் பூரா உங்கள் நாடகம் தானே யூடியூப்பில் போட்டு விட்டுக்கிட்டு கிணச்சிக்கிட்டு தெரியுவான், குளத்து மேட்லேயும் கரையா மேட்லேயும். நீங்கள் நம்ம ஊருக்கு வரணும்னே அப்படின்னு. சரிண்ணே வந்துடுவோம்னே. அப்புறம் என்னைக்கு தேதி? அண்ணே நீங்கள் வந்துடணும்னே. தேதி என்னைக்கு? நாங்கள் 7 வங்காளின்னே. 7 வங்காளிக்கும் விபூதி வச்சு எவனுக்கு ஜாமி வருதோ அதை ஆடி புடிமண்ணை எடுத்து கோயிலை கட்டி பிடிச்சி சொல்கிறோம்னேன்ட்டேன். இப்படிலாம் நான் கேவலப்படுவேன். சரி, இங்கே வெளியே வந்து தானே உங்களை சிரிக்க வச்சுக்கிருக்கேன். உள்ளே போகும்போது இந்த ஊரில் உண்மையிலே அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அருமையான பாதுகாப்பு. சில ஊர்லாம் திறந்த வழியாக இருந்தால் தட்டியை பிச்சுக்கிட்டு உள்ளே வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஒன்று ஏன்ட்ட வர்றதில்லை. எம்கேஆர்ண்ணே அந்த அக்கௌண்ட்டை எடுக்கலாமா? உடனே அந்த பிள்ளை வாங்க செல்ஃபி எடுத்துகிட்டு போக மாட்டேன், அங்கன்னே மண்ணை கிளப்பேன். கிளச்சி ப்ரோ போங்க ப்ரோ. இல்லை டீ இது சாப்பிடுவாங்களா? டீ சாப்பிடுவாங்களா? இது என்ன ஆம்பளையால் என்னையை மதிக்கிறது இல்லை. உள்ளே வந்தோடனே ஒரு டீ கேட்டேன். இருங்க இப்போ தான் எல்லோரும் வரட்டேன், மணி ஆகட்டேன், டீ அப்புறமே வாங்கி தரேன் அப்படின்ட்டார். அந்த டான்ஸ் கேட்குது. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, டென்ஷனாக இருக்குது, ஒரு டீ கிடைக்குமா? அந்த ஆள் உடனே டீ மட்டும் போதுமா? வரிக்கி ரொட்டி இருக்குது. எங்கே இருக்குது? என் பேத்திக்கு வாங்கினது இருக்குது, ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வரவா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தே மண்டி ஓட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது? ஜவுளி கடை எல்லா கடையிலும் நல்லா பாருங்கள். இப்போ ஜவுளி கடைக்கு நம்ம போகிறோம், இந்தந்தண்டி மீசையோட ஒரு ஆள் இருக்கார். வாங்க தம்பி என்ன வேணும்? சட்டியா 85 பணிகளா அப்படின்ட்டானா இவன் சொல்லுவேன். நான் முண்டமா கூட தெரியா ஒன்றை எடுக்க மாட்டேன்டா. லேடிஸ் சொன்னிச்சுன்னு சார் எக்ஸ்கியூஸ் மீ என்ன பார்க்குறீங்க? அவன் இது தான் பார்க்க வந்திருப்பேன். நம்மளால் அடிப்பேன். 90 ஜட்டி இருக்கா? அது 105 தான் இருக்குது. பரவாயில்ல கொட்டாக்க போகவே மாட்டேன். 105 போட்டுட்டு மறுநாள் அவன் போயிடுவேன், சட்டி கம்மாயிலே கிடக்கும். இது எதுக்கு போடணும்? சரி நான் போயிட்டு வரேன். என் பேரை சொல்லலையோ? சரி எல்லாத்துக்கும் தெரியும், போயிட்டு வரேன். எம்கேஆர் பபுன், அவ்வளோதான். நன்றி. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், எதொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம். அடி தங்க கட்டி சிங்க குட்டி அதவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. இந்த தம்பி பாடினதுக்காக நான் கைதட்டலை. பாடின பாடல் ஒரு புண்ணியமானோடைய பாடல். விஜயகாந்த் ஐயா வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஃபோன் காமெடியா? உனக்காக ஒரு காமெடி பண்ணுறேன். ஒரே ஒரு காமெடி, ஃபோன் காமெடி தானே. ஃபோன் என்பது அது மட்டும் இயங்காதோ. முதலில் அதை வாங்குவதற்கு அப்பா அம்மா காலை பிடிச்சி கெஞ்ச வேண்டும். பிறகு வாங்கிவிட்டால் சார்ஜே 24 மணி நேரம் போட்டு வைக்க வேண்டும். போட்டு வச்சதுக்கப்புறம் ஆம்பளை நம்பர் கண்டால் வெறுப்பாக இருக்கும். பொம்பளை நம்பர் கிடச்சி சீமக்கரில் போய் மண்டி போட வேண்டும். மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றி விட்டால்னு செருப்படுத்துவோம், தலையில் அடிச்சுக்கதான் காமெடி. போ. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நாடக கலை பேரு வாங்குது. இருக்க எல்லாரும் என்னென்ன வேலை பார்க்குறியே, நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்கன்னு மட்டும் தெரியுது.
சந்தோஷம். இந்த உலகத்தில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டாலே எம்கேஆருடைய சொந்தம் தான். அதிக சொந்தத்தை பெற்றிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த தம்பி பேர் சுரேஷ் கலைக்கூடம். இந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்து. போயிட்டு வரவா அண்ணே, பத்திரமா பார்த்துக்குங்க தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆயிடுச்சா? பிள்ளை எத்தனை பிள்ளையா? என்ன 3 பிள்ளைன்னு அவன் சொல்றான். இவனை விட்டுட்டு அவன் சொல்றானே. அவன் பிரசவம் பார்த்த டாக்டரா? யார் அவரு? யார் சொல்றா 3 பிள்ளை? இரு, இப்படித்தான் எங்க ஊர்ல நடந்துச்சு. ஆத்தா மகளை முதலருக்கு அனுப்பிவிட்டு விடிய வரைக்கும் சேரை போட்டே கதவு கிட்ட உட்காந்துருக்கு. எதுக்குன்னா அந்த பிள்ளை தூக்கத்தில் பயந்து பயந்து எந்திரிக்குமா, துணைக்கு எப்பயுமே ஆத்தா இருக்குமா. அதனால 5 நிமிஷம் வெளியே சேரை விட்டு எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குமா. மருமையை இந்த கண்டாலி மகன் நம்மளை நிம்மதியாக திறந்து பார்த்துட்டு சொல்லியிருக்கு, பிள்ளை பயப்பிள்ளையா போ. அவன் உன்னைய பார்த்து எனக்கு பயமாக இருக்கு. அவன் சொல்லியிருக்கேன், அதான் போங்க தாய் அப்படின்னு இருக்கேன். இருக்கட்டும், போ, நான் உங்களுக்கு விடிய விடிய துணைக்கி இருக்கேன். இந்த இதுக்கு புரியலை, ஏன் துணைக்கி இருக்கேன்னு மருமையும் கேட்டிருக்கேன். விருந்தாடி உரம் போயிட்டா உங்களை விட்டுட்டு என் பிள்ளைக்கு யாரும் இல்லை, என் பிள்ளை ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டா பாரி வச்சிருக்கு. திரும்பி இந்த கிளவி அசந்து தூங்கிருச்சு. பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆத்தா படுத்துருச்சு. இனிமேல் நீக்குற சாட் தொக்கா சாட்டியாவே. காலையில் வந்து மக ஆத்தா காலை பிடிச்சி இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாமுன்னு அழுதுருக்கு. என்ன அப்படி அழுதுச்சு? விடிய விடிய படம் தான் பார்த்துருக்கேன் செல்லில். குலசாமி படம். போயிட்டு வரவா? கீரை முண்டை நான் தூமியை குடிக்குமே, நான் தள்ளி விட வேணாம். நான் அப்போலேருந்து பார்க்குறேன் நாடகத்தை கடுத்துட்டு ஏன்னு நம்ம மஞ்சு விட்டு காடு வா. எங்கள் அண்ணன் தான் வாய் பேசாது. இங்கே வா, உள்ள வா கப்ளிங் காட்டுறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இவன் தாண்ட ஆட்டை சென்னைக்கு போட்டு. பங்காளி சும்மா இரு பங்காளி. ஏன் பெரிய தாள் நீ தப்பிட்டாலும் ரெட்டப்பிள்ள வளர்ந்துடும். அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு. எதை தூக்கி போட்டு அறுக்கிறேன் பாரு கழுத்தை. இதில் ஒரு அர்த்தம் இருக்குண்ணே. சின்ன குட்டிலேருந்து ஒரு கிடா குட்டி வளங்கலேன். நீங்கள் ஒன்றுக்கு இருக்க போனால் கூட முன்னாடி நின்றுக்கிறேன், அது மேலே தான் ஒன்று கடிப்பேன். நீ படுத்தா அது வந்து படுத்துக்கிறேன். நீ குடிக்கிற கஞ்சியை குடிக்கும், சேவை திங்கும், சிக்கனை கொடுத்தா அந்த கிடா குட்டி திங்கும், அகத்துக்குள்ள புண்ணாக்கு அது இதுன்னு வைப்பேன். அந்த வளர்க்குற ஆளை அந்த கிடா என்றைக்குமே நம்பாது. அந்த ஆட்டி வியாபாரியத்தான் நம்பும். ஆட்டி வியாபாரி வந்து பார்த்தவனே குட்டியை ஒரு பிடிப்பார். அது கிடா. ஓ வெதரை 2 பெசகுவேன். வெதரை பிடிச்சிக்கிட்டு கிச்சு கிடா நினைக்க நல்லா செய்கிறான், இன்னும் கொஞ்சம் செஞ்சு விட்றாரு, நல்லா அதக்குறான். அப்படியே வெதரை 2 தடுத்துட்டுவார். டென்னிஸ்லாம் விளையாடுறான். பிடிப்பேன், காற்றை தடவான், நல்லா பண்ணுறான். அவன் இவன் கூட போயிடும். வளர்த்தவன் கூட அப்படி செய்யலை. அவன் ஒரு நாள் கூட செய்யலை. அன்னைக்கு ஏற்றுனான், ஆனால் இவன் கையில் கசக்கிறான்.
உங்கூடயே வர்றேன்னு அந்த கடை நம்பி போகும். ஆனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் தூக்கி போட்டு அறுத்துருவேன். அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு அட என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்க. ஒண்ணுக்கு இருக்கிற அன்பர்களே இருந்து வாங்குங்க, விடிய வர சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்க. யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான். இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான். இல்லை ஊருக்காக கொடுத்தான். நாடக கூத்து நடக்குது. என்ன நாடகம்? வள்ளி திருமணம். அட போங்க. ஏன் 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 ஏக்கா 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 அப்படி கோச்சிக்கிட்டு போறீங்க?
ஆமா அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் வருஷம் முழுக்க வள்ளி திருமணம் வந்திருக்கிற வள்ளிக்கே திருமணம் பண்ணீங்கன்னா கூட வர டான்ஸ்கார பிள்ளை நாங்களே நான் இழுச்சவாயா அத நீங்க தான் கெட்டி தற்காப்பு அதனால காலையில் ஒரு திருத்தம். என்ன திருத்தம்? பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான உடனே சரி எனக்கும் மைக் செட்டுக்கும் திருமணம். மைக் செட்டுக்கா? மைக் செட்டை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மைக் செட்டை கல்யாணம் பண்ணாதான் எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் வச்சாது சோறு போடுவாங்க. அதுதான் நல்லா திருவாராட்டுக்கு உண்மையிலுமே உள்ள கூப்பிட்டதும் உடனே நச்சுன்னு செஞ்சாரு. பங்காளி நச்சு செஞ்சியா? அல்ல உண்மையாலுமே அது அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் அதே அப்பா சுறுசுறுப்பாரு. ஏப்பா நீ மைக்கே இப்படி ஆப்ரேட் பண்றியே, பொம்பளை பிள்ளை கிடைச்சா என்ன பண்ணுவ? பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு ட்ரிபிள் வணக்கம். யாக்கா அவங்களுக்கு முன்னாடி ட்ரிபிள் வணக்கம் மனசுல நிக்கிறாங்க அப்படி. அடுத்து MKR யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் என் அன்பு உடன்பிறவா சகோதரன் முருகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். உடன்பிறவா சகோதரன் பக்கத்துல இருக்கிற சேனல் பா சுரேஷ் கலைக்கூடம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கத்தை அப்படி சொன்னோம்னா தான் சொன்னக்கா இல்லாம இருக்காங்க. போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா முத்தம் கொடுக்கணும். யார் அதெல்லாம்? ஐயோ எல்லாம் மார்க்கமா இருக்கீங்களே. சரி கொடுத்துருவோம். அதனால என்ன யார் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மேடைக்கு வா. போலாமா? ஹலோ 1 2 3 செக்ஸ் செக். ஐயோ அவரை பார்த்தது எனக்கு மூடே மாறுதுப்பா. கொஞ்சம் ஷார்ப் வைங்க, கொஞ்சம் லைட்டா பாடையில எக்கோ, அதேதான். கொஞ்சம் இன்னர் வைங்க. இந்த பாட்ச் கொஞ்சம் இன்னர் வைங்க தல. அதுல வைங்க. செல்லம் ஆடியோ பேர் என்னடி செல்லம்? சந்தியாவா? காலையில அதை திருச்சி விஜின்னு மாத்திட்டு போறேன். பட் கிக்கெட் பரிகன பத்தி சொல்லுமா? என்ன பிழை உள்ளது? நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுனேன். நீங்க ஸ்ருதி வச்சா நான் பாட முடியும். ஆமா. நீங்க என்ன பார்த்து என்ன பண்ணீங்க? காட்டுறேன்னு காட்டாம தான் போனீங்களே. நான் காட்டிக்கிட்டு இருக்கேன், ஊரே பாக்குதே. காட்டுறேன்னு சொன்னீங்க, காட்டாம தான் போறீங்களே. என்னது அட என்னது? எங்க வைக்கிறாரு பாரு எக்கோ. மிருதங்காருக்கு மூடி ஏறி போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? மைக் செட் இதுல வீக்கா இருக்காப்லன்னு தெரியுது. சிட்டு போலி பெண்ணு இருந்தால் வட்ட விட்டு ஓட்டு வந்து கிட்ட ஓட்டு வந்து தாலி கட்டு முன்னே கட்டி மேல ஓட்டலாமா மாமா
தொங்கிருச்சே தொங்கிருச்சே தொங்கிருச்சே. அங்க வேற அங்க ஒன்று தொங்கி போச்சு. ஹலோ 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 ஹலோ. சீக்கிரம் செய்யுங்க, மணியாச்சுல்ல. சீக்கிரம் நல்லா வேகமா. அவர் மேடல நிக்கணுமா வேணாமா? ஐயோ ஹலோ ஹலோ சிகப்பு சட்டை. ஹலோ எப்பா அவர் வந்தாரு, எவ்வளவு ஒழுங்கா வந்து செஞ்சாரு. நீ என்ன தூக்கி போட்டு ரேப் பண்ற மாதிரியே வந்து என்ன அண்ணாச்சி என்ன பார்க்க என்ன வேணா நாளைக்கு போக வேண்டும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணா ஊர்ல போலது காட்டுக்கு போகலையா கண்ணீரே இந்த கற்பனை வரும் மங்கையிலாத ஒரு வெற்றிக்கிறது கண்ணீரே இந்த கற்பனை வரும் மங்கையிலாத ஒரு வெற்றிக்கிறது காதல் வீரே காதல் வீரே ஊரு விட்டு ஒரு வந்து காதலுக்கு இதழ் பண்ணாதீங்க. வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு கொடுப்போம். ஏன்னா வந்திருக்கிற பப்புன்னு பெரிய பப்புன்னு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வெங்காய கிருஷ்ணன். ஆமா எங்க அண்ணன். இவ்வளவு கூட்டமும் ராதாகிருஷ்ணனுக்கா? ஆமா ஆமா இவ்வளவு கூட்டமும் ராதாகிருஷ்ணனுக்கா? சத்தியமா இவ்வளவு கூட்டம் ராதானுக்கு தான். சத்தம் பத்தாது. ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாம் சேர்ந்து ஓப்போடு பாப்போம். அப்படியா? அப்ப இந்த மாதிரி ரசிகர்களுக்கு முன்னாடி தான் அவனை என்கிட்ட மண்டியிட வைக்கணும். மன்னிப்பு வாய்ப்பு இல்லையா? வரட்டும், வாய்ப்பு இல்லை தானே. ராதாகிருஷ்ணன் மட்டும் இன்னைக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அருளனே என்னதான் உன்னை பெருமையா பேசிட்டு என்னத்த போட்டு பெருமையா போட்டு நக்கிட்டு போனா போறான். இப்படி பேசுறா? என்ன போட்டு பெருமை? ஒரு டான்ஸ் பேரை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இல்ல. முகரையும் ஆளையும் பாரு. வந்திருக்க ராஜபாட்டு, ஸ்ரீபாட்டு, நாரதர், பக்கமேளம், மைக் செட்டு எல்லா பேரையும் தெளிவா சொன்னான்ல. ஏ ராதா, உள்ள உட்காந்துனா காதை நல்லா மேடையில வச்சு கேளு. வெளியில இருந்தா தூக்கி போட்டு வாயை கிழிச்சு போடுவேன். டான்ஸ் எஸ் திருச்சி விஜி ஒன்னு இத்தனை கிலோனா நீ என்ன புருஷனை அளந்து பாத்தியா? நீ இதுக்கு வந்து நீ என்கிட்ட சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்கல. இந்த மேடையில இந்த ரசிகருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டு தான்டா திருச்சி பஸ்ஸே ஏறுவேன். அப்படி சொல்லுக்கா. நீ சுருதிய புடி மணியண்டா. இப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் கிளப்புடுக்கு. கூட்டம் கிளம்பணுமா? கூட்டத்தை கிளப்பி விடு. கிளப்பி விடணுமா? ஏன்னா இவங்கெல்லாம் விடிய விடி நின்னாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்துறோம். இப்ப எல்லாம் எனக்கு அப்படி பொறுமை பத்த மாட்டேங்குது. சீக்கிரம் 1 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சு நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி யாரும் போக மாட்டாங்கக்கா. இப்ப போக வச்சுட்டேனா? போக மாட்டாங்க. இப்ப போக வச்சுட்டேனா? போக மாட்டாங்கங்கறேனா? சரி பாப்போம். இது அருளனே உங்களை சாட்சி, உங்களை சாட்சிக்கு வச்சு இப்ப இங்க இருக்கிற கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி டிக்கெட்டை ஒரு 5 நிமிஷம் அப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர வைக்கவா? பாப்போமே பாப்போமே. ஹலோ மைக் செட் உன்னை நம்பிதான் இப்ப நான் சேலஞ்சு விட்டுருக்கேன், சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ பாட்டு அந்த மாதிரி பாட்டு லைட்டா ஷார்ப் போயிங்க. கூட்டத்துல யாராவது சாதாரணமா எந்திரிச்சிங்கன்னா கூட அதுக்கு தான் முடிவு பண்ணிடுவோம். ஜாக்கிரதை சொல்லி பாடவே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கணக்குல வரமாட்ட. பாடலாமா? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது
உட்கார்றாரு காமன் விடும் வாகனம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரோ தூக்கம் அல்லவா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வாகனம் தென்னங்கீத்த பூங்காத்தான் என்ன பண்ணுது ஒன்ன போல தொட்டு பின்னிக் கொள்ளுது மணிகண்டா பணத்தை காப்பாத்து உட்காரு பங்காளி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரோ சிகு 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 தண்ணி கேக்கும் நாங்க தண்ணிச்சதா கொட்டி கிடக்குது பேரழகு அது வெட்டி எடுப்பது ஓரளவு இன்று இருப்பது இருவருக்கு இனி நாளை இருப்பது ஒருவருக்கு அம்மாடி அதிசய சிறந்தமடி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரோ தூக்கம் அல்லவா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாரோ நன்றி நன்றி கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஒரு ஆள் இங்க ஆடிக்கிட்டு இப்போ பாட்டு முடிவுல பின்னாடி போய் என்ன பண்ண போகுது அதானே என்ன பண்ணுவாப்ல கிட்டத்தட்ட ஒரு 10 டிக்கெட் கிளம்பியிருக்கு இந்த 11 எந்திரிக்குது 12 எந்திரிச்சிருச்சு போயிட்டு 5 நிமிஷத்துல வந்து உட்காந்துருங்க